friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு egg gravy ரெசிபி தாங்க. இந்த egg gravy variety rice, fried rice, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, தோசைக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். இந்த ரெசிபி ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும். ரெஸ்டாரண்ட்ல நீங்க சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் ஃபீல் பண்ணுவீங்களோ அதை விட அதிகமான டேஸ்ட்டை நம்ம வீட்டில் செய்யும் போதே கொண்டு வந்துடலாம். ஆனால் கரெக்டான சமயத்தில் கரெக்டான அளவுகளில் கரெக்டான பதத்தில் செஞ்சிங்கன்னா எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த எக் மசாலாவை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாய் சூடேறின பிறகு தீயை குறைச்சி வச்சுடுங்க. இதில் நம்ம சில மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து வறுத்து அரைக்க போகிறோம். முதல்ல 1/2 டீஸ்பூன் அளவுள்ள மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்க்கும் பொழுது அது பொரிஞ்சிச்சுன்னா வெளியில் வெடிக்கும், அதனால கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அதற்கு அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுள்ள சோம்பு சேர்த்துக்கலாம். முழு கரம் மசாலா பொருட்களில் கல்பாசி, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு ஜாதிபத்திரி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுடலாம். இப்போ வெடிச்சது பாருங்கள், அதே போல் வெடிக்கும், பார்த்து இதை வதக்கி எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் விதையெல்லாம் எடுத்து சேர்த்தாச்சு. ஒரு 5-6 பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி. 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துட்டு இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் தீயை நல்லா குறைச்சி வச்சு வதக்கிக்கலாம். இந்த கரம் மசாலா பொருள் இல்லாமல் உங்ககிட்ட வேறு ஏதாவது கரம் மசாலா பொருள் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அந்த வாசனை ரொம்ப அதிகமாக தெரியும், அதனால் பார்த்து குறைவாக சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்த உடனே தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சு வதக்கலாம். வெங்காயம் இது போல் வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்க்குற தக்காளி நல்லா பழமானதாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா பெரிய சைஸில் இருக்கிற தக்காளியாக இருந்ததுன்னா 1, மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளியாக இருந்ததுன்னா 2, அதை இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்க்கணும். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எண்ணெயில் தக்காளி நல்லா கலந்து வரட்டும். எண்ணெயிலேயே தக்காளி நல்லா சாஃப்டாக வேகணும். தக்காளி எந்த அளவு சாஃப்டாக வெந்து இதில் பச்சை மணம் போகுதோ அந்த அளவு கிரேவி நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் இது போல் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இது அப்படியே ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி ஆற விட்டுடலாம். இரும்பு கடாயில் வதக்கணும் அப்படிங்கிறதுனால உடனே நான் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிட்டேன், அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை சேர்த்து தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். எப்பொழுதுமே மிக்ஸி ஜார்லாம் அரைக்கும் பொழுது நல்லா ஆறின பிறகு தான் சேர்த்து அரைக்கணும். சூடாக சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா மிக்ஸி ஜாரு ஓப்பன் ஆகி வெளியெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். பிகினர்ஸாக இருந்தால் இந்த டிப்ஸ் எல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். சமையலே தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே அஜாக்கிரதையினால் சில விபத்துக்கள்லாம் நேரும். அதனால என்ன நமக்கு அவசரமான வேலை இருந்தாலுமே இதெல்லாம் ஆறின பிறகு தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்தாச்சு. தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல மைய ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திரியாக இருக்கக்கூடாது. இது போல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த கிரேவியை யூஸ் பண்ணால் டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ அடிகனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் சமைக்கிற மாதிரி இருந்தால் கூட சமைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். இது கிரேவி அப்படிங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு சேர்த்து தாளிக்கக்கூடாது, அதனால் சீரகம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சீரகம் பொரிஞ்ச பிறகு 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி இதில் சேர்த்தாச்சு. நல்லா பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கிரேவி நமக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெங்காயம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட அளவு குறைவாக சேர்த்திங்கன்னா கிரேவி நமக்கு கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். வெங்காயம் வதக்கும்பொழுது தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. இது போல் ஒரு பதம் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. அதாவது லைட் ப்ரௌன் கலராக இது ரீச் ஆகணும், ரொம்ப கலர் மாறக்கூடாது. இது போல் ஒரு கலர் ரீச் ஆன உடனேயே நம்ம விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது போல் ஒரு பக்குவத்தில் அரைச்சி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி விட்டாச்சு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். நான் தனி மிளகாய் தூள் தான் சேர்க்கணும். தனி மிளகாய் தூள் எந்த அளவு சேர்க்கிறீங்களோ அதே அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க.
குழம்பு மிளகாய் தூள் இந்த ரெசிபிக்கு சேர்க்கக்கூடாது, டேஸ்ட் அவ்வளவா நல்லா இருக்காது. இப்போது 100 ml அளவுள்ள தண்ணி இதில் சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவு திக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரொம்ப அப்படியே திக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது, இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே கொதிச்சு அந்த பச்சை மணம் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த பதம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுள்ள உப்பு இதில் சேர்க்குறேன். உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா கூட பிறகு சேர்த்துக்கலாம். முதல்லையே அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஒரு 50 ml அளவில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். இந்த மசாலா பொருட்களோட பச்சை மணம் எல்லாமே மாறணும். தீயை மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஃபுல் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம். இது போல் ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு தட்டு போட்டு மூடி ஒரு மிதமான தீயில் இது நல்லா கொதிச்சு வரட்டும். மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு விழுது அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/4 மூடி அளவுள்ள தேங்காயை துருவி தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்க்கறது தான் இந்த கிரேவியோட ஒரு ஸ்பெஷலே, ஒரு ரிச்சான டேஸ்ட்டு தரும். அதே போல் இது ஊற வச்ச கசகசா 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கசகசாவை ஒரு அரை மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு அதை இதில் சேர்த்து மைய ஒரு விழுதாக அரைச்சிக்கோங்க. இந்த விழுது தான் நம்மளோட எக் கிரேவிக்கு ஒரு ரிச்சான டேஸ்ட்டை தரப்போகுது. அதனால தான் ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. இது போல் ஒரு பக்குவத்தில் அரைச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப முத்தின தேங்காயில் அரைக்காதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நம்மளோட கிரேவி நல்லா கொதிச்சு மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சொன்ன இல்லைங்களா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும்னு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் ஒரு கரெக்டான பதம். இதை விட தண்ணியாக இருந்ததுனாலும் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதை விட நல்லா சுருங்குச்சினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பரோட்டாக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பதத்தில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா விழுத சேர்த்தாச்சு. இந்த பவுல்லையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் சேர்த்துடலாம். இந்த விழுது சேர்த்த பிறகு 5 நிமிஷத்துக்கு மேலே கிரேவி கொதிக்கக்கூடாது. எப்பொழுதுமே தேங்காய் கசகசெல்லாம் சேர்த்த உடனேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் கொதிக்க வச்சாலே போதும். நல்லா மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அதனால தான் மசாலா பொருட்களோட பச்சை மணம் போயிட்ட பிறகு எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்த பிறகு தான் இந்த விழுதை நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொன்னது. இப்போவும் திரும்பவும் எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வருது. ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் முன்னாடி வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்க முட்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். முட்டையை அப்படியே முழுசாக சேர்க்க வேணாம். அதில் கத்தி வச்சு லைட்டாக கீரல் போட்டுட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா உள்ளே நல்லா காரம் ஊறும். முட்டை ஏற்கனவே வெந்தது அப்படிங்கிறதுனால இதில் சேர்ந்து நிறைய நேரம் வேகணும் அப்படிங்கிறது இல்லை. சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக மேலே கொதி வந்த பிறகு நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த காரம் அப்படியே இதிலேயே ஊறிடும். இப்போ இது ஒரு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சமயத்தில் கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம். மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்க்கணும். இந்த ரெசிப்பியை நார்த் இந்தியாவில் செய்யும் பொழுது அவங்க கசூரி மேத்திலாம் சேர்ப்பாங்க. நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்பொழுதுமே கொத்தமல்லி தான் சேர்க்கறது. அதனால் கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். உங்கள் வீட்டில் கசூரி மேத்தி இருந்ததுன்னா அதை கையில் நல்லா பொடிச்சிட்டு சேருங்க. அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் எக் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே எக் மசாலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.